இது என்ன ரெட் கியர் புதுசா? இது மதன் இல்லையே. திஸ் இஸ் போராஸ் டச். மதனுக்கு நான் கொடுக்குறேன் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங், டிஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம். கடவுள் இதுக்கு 100 லெவல்ஸோட தோக்குற சக்தியை கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு 100 லெவல்ஸோட அழிக்கிற சக்தியை கொடுத்துருக்கேன். சுருக்கமாக சொல்ல போனால் இனிமே ஒரு அசுரன். வயிற்றெல்லாம் கலக்குது ப்ரொஃபஸர், ஏன் மாற்றினீங்க? வியூஸ், இந்த சேனல் ரிவ்யூஸ்க்கு வந்த வெள்ளம். வியூஸ் எனக்கு, கேம் பிளே மிஸ்டர் பாப் மதனுக்கு. வயிற்றெல்லாம் கலக்குது ப்ரொஃபஸர். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜாய்ஸ்டிக்கோட வந்துட்டேன். இதோட வந்து வேற லெவல்ல வந்து ஆட அப்படி இன்னும் பார்ப்போம். இல்ல ஆடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாய்ஸ்டிக்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சாங்களேன், ப்ரோ லெவல் கேமிங்ல வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது சூப்பர் மேரியோ பார்ட் 2. ஓகே, ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ரூபன் கால் பண்றாங்க. A few minutes later. போன வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கீபேட்ல ஆனதுனால ரொம்ப அவுட் ஆகியிருப்பேன். கண்ணா பின்னான்னு வந்து அவுட் ஆகி ரொம்ப எப்படி சொல்லிருப்பேன், ப்ரோ லெவல் கேம்பர்னு ஒரு போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப தற்குறித்தனமா ஆடி இருப்பேன். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போறோம். யாரை வச்சு, இவனை வச்சு. இப்போ ஆட்டத்தை பார்க்க போறீங்க. என்ன நம்பி ஒத்துக்கோ, ஆட்டம்னா என்னன்னு பாப்பேன். அதான் இனிமே பாரு, நான் தான் இனிமே நான் தான் வந்துக்கிற இடம். சூப்பர், நல்லா உப்பு போட்டு. சரி, ஓகே, ரெடி. அவ்வளோதான். அதான் ஏல அப்படியே பறப்பேன். ரெட் புல் இட்ஸ் விங்ஸ் மாரி. எங்க பாரு, அதான் இந்த இடத்துல ஒரு ஒன் அப் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா பிடிச்சாங்க, அப்பதான் நம்மளுக்கு லைஃப் இருக்கும். நிறைய ஒன் அப் இருக்கிற லொக்கேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா வந்து அப்பதான் வந்து நம்மளால இந்த கேம் வந்து சர்வை பண்ண முடியும். அது நான் புல்லட் பவரும் கிடச்சிச்சு. இங்க பாரு, சாரி, இப்போ ஜம்பு பட்டன் எழுதிட்டேன். அதுதான் புல்லட் விட்டு எல்லா எதிரிகளையும் சாவடி பண்ணாங்க. போனாட்டி பாருங்க, நான் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கே முக்கின்னு இருப்பேன். ஆனா இப்ப பாத்தீங்களா, ஒரு தூரம் வந்துட்டேன். ஸ்டார்ட் பவரையும் பிடிச்சாச்சு. ஓகே ஓகே. இப்போ அடுத்து வர்ற ஒரு பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. ஐயோ, உள்ள அண்ணன் சும்மா செத்துற மாதிரி நடிச்சு பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. சார் பொசிஷன் வந்துடுறேன். ஓகே. இப்போ இந்த இடம் தான் கிரிட்டிக்கலான இடம். அந்த இடத்துல இருந்து நல்லா ஓடி போயிட்டு நீங்க அந்த கொடியோட அந்த எஜ்ஜை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட் கிடைக்கும், 5000 ஸ்கோர் கிடைக்கும். இப்போ அது நம்ம பிடிக்க போறோம். நான் வந்து சின்ன வயசுல லாஸ்டா பிடிச்சது. இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, நல்லா எஜ்ஜில் வந்துட்டோமா. இப்போ வந்து நல்லா ரன் எடுத்து எல்லாம் கைத்தட்டு. உனக்கு சுடவே தெரியல நீ. முக்கியமா இதுல சூப்பர் மேரியோல நிறைய கேரக்டர்ஸ் பேர் இருக்குது. என் பேரு மேரியோ.
நான் தான் விஜய். முக்கியமா நிறைய சீக்ரெட்டான வந்து பைப்ஸ் வருது. அந்த சீக்ரெட் பைப்ஸ்லாம் நான் வந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க. ஸ்டார் பேர் என்ன சொல்லுங்க? உண்மையிலேயே இந்த ஸ்டார் பேர் சூப்பர் ஸ்டாருங்க, ரத்தினி. பூராடி ஓகே. இந்த இடத்துல வந்து இந்த செவரு உடைக்கக்கூடாது. இந்த செவரு வந்து நமக்கு ஸ்டெப் மாதிரி. இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து இது பண்ணாதான் வந்து நம்மளால இந்த ஃப்ளவர் எப்படி பிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பாருங்க. இந்த இடத்துல ஒரு காயின் இது. எல்லாம் சின்ன வயசோட அந்த மசில் மெமரிங்க. இங்க R12னா வந்து இதுவாகுதுங்க. R12னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷன் ஆகுது. அவ்வளோதான். நமக்கு இப்போ 5 உயிர். இப்போ இந்த பைப்பு உள்ள போனாச்சவங்கள ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு போக முடியும் உங்களால. பாத்தீங்களா? இந்த இடத்துல அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கு. இங்க மட்டும்தான் ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு கேட்டீங்களா? அது மட்டும் இல்ல. இந்த இடத்துல லாஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காயின்ஸ் இருக்கும். என்ன சிசர் போடா, நீ எல்ஜிபிடிக்குவா? டைம் போகுதுங்க. ஐயோ சரி 85 செகண்ட். இந்த சூப்பர் மேரியோ பொறுத்த வரைக்கும் டப்புன்னு போவோம். அங்க மறுபடியும் 5000 முடிட்டா கை வல்லாடுதுங்க. இது வச்சோன்னு பார்த்தீங்களா? இதுதான் ரெக்கியரோட மகிமை. அங்கே வாங்க. அடுத்து இது வந்து ட்ரீ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மரமா ஏறி வளரணும் நம்ம. முக்கியமா இந்த ஆமையை பத்தி ஒன்று சொல்லணும். என்ன சேர்க்காத இந்த ரெட் கலர் ஷெல் இருக்கிற ஆமை வந்து கொஞ்சம் இருங்க கொஞ்சம் ஏன்டா கடிச்ச ஏன்டா ஏன் இந்த இடத்துல ஒரு மஷ்ரூம் இருக்கும். வாங்க பிடிக்கலாம். இந்தா நான் கடிப்பேன்னு நினைச்சு பார்த்தேன்டா. என்னடா எனக்கு கடிச்சிட்ட? என்னடா கடிச்சிட்ட? ஓகே. இப்போதைக்கு நம்ம கிட்ட புல்லட் பவர் இல்லை. சொன்ன இப்போ இந்த ஆமையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்க வச்ச ஆமைங்களும் இருக்கு. அவனை வச்சு பண்ணா இது மாதிரி வந்து நம்மளால குதிக்க முடியும். எதில் விட்டோம்? ரெட் ஷெல்ல இருக்கிற அந்த ஆமை, அது பேர் வந்து கூமா. ஐயோ, அந்த இடத்துல நான் இந்த இடத்துல அதோட ஒரிஜினல் பேர் போடுறேன். என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. ஐயோ அப்பா, பக்கு காப்பாத்திச்சிங்க. என் வாழ்வும் என் சாவும் உனக்காகவே. குமார் சொல்லுங்க, யார் இவரு? எங்க பக்கு காப்பாத்திச்சிங்க. ஓகே, ஃபுல்லா 2000 பாயிண்ட் 5000 பாயிண்ட் தான் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ண போறோம். ஆனா ஆஹா, இந்த இடத்துல இது 1/4 தானே. இந்த சாங், இந்த டீம் மட்டும் என்ன ட்ராமடைஸ் பண்ணிச்சிங்க அந்த சின்ன வயசுல. நிஜமா இந்த டீம் எனக்கு ரொம்ப ட்ராமடைஸா இருக்கும். ஐயோ, சும்மா தோத்து பார்த்தேன். ஒன்றும் இல்லை விடுங்க. நல்லா பார்த்து நான் விடுங்க. இப்போ இந்த நெருப்பு கிட்ட மாட்டாம போனுங்க. அதான் இந்த மேட்ரு. ஜஸ்ட் மிஸ். ஐயோ, ஏங்க காலனை பிடிக்கிறதே ஒரு அரி இதுவா இருக்கு. இப்ப பிடிச்சே அவனு அவ்வளோதான். புஷ்டம்.
மாட்டாம கீழே இறங்கணும். மாட்டாம கீழே இறங்கணும். அம்மா எம்மம்மா கொஞ்சம் சுத்தாதீங்கடா. என்னடா நீங்க இப்படி சுத்துறீங்க? இப்ப இந்த ஃபயர் வரும். ஆஹா. பாஸ்கெட் வந்துட்டாங்க. என்ன பாஸ்கெட் வந்து ஹார்ட் பீட்ல லேப்டாப்ல தெரியுது. ஆஹா, சாவுடா. தேங்க்யூ மேரியோ. ஆனா நீங்க தேர்ற வந்து இங்க இல்ல, என்ன பண்றதுன்னு பாருங்க. இததான் ஆனாவுனா சொல்லுவேன். ஆனாவுனா இது ஒண்ணு சொல்லுவா. இங்க ஒரு 1 அப் இருக்குங்க. ஆனா நம்ம கிட்ட புல்லட் பவர் இல்லாதனால வந்து கொஞ்சம் இதுவாகதான் பண்ணுவாங்க. அமைதி காக்கும் மாதிரி இதுவா இருக்கேன். அந்த ஃப்ளவர் படம் மட்டும் கடிச்சிச்சுன்னு வச்சோங்க. அவ்வளோதான், வேற லோல் பண்ணிடலாம். கிடச்சிட்டான். வந்துட்டங்க திருப்பி. இங்கதான் வந்து அந்த சொன்ன இங்கதான் அந்த இது கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் எங்க போறீங்க? இந்த இடத்துல இன்னொரு ரகசியமான ஒரு இடம் இருக்கு. பாத்தீங்களா, மேல அப்படியே கிளப்போம். அப்படியே போனேன்னு வச்சாங்க, லைனா இருப்பான் கோல்டு. குடிச்சோன்னா அவ்வளவுதான், அடுத்த கேஜிஎஃப் நான் தான். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இவ்வளவு கோல்டு ராக்கியே பாத்துருக்க மாட்டான், நான் பாப்பேன். உனக்கு சுடவே தெரியல, நீ புறா. அந்த ஒரே ஒரு காயின் மட்டும் ஒகே காயின் மட்டும் விட்டுறாங்க, ஏன்னே தெரியல. ஐயோ, எங்க அந்த டிராம்புலன் இருக்கும்ல, ஐயோ கடுப்புடா. இந்த இடத்துல கரெக்டா இந்த எகிரி குச்சி போகணும். ஐயோ கரெக்டா வாடா, வரடா. அவ்வளோதான். அப்பா அடி. பாத்தீங்களா, காயின் நம்பர் 69. ஐயோ, இருக்கிறதுலே கடுப்பான இடமாச்சு அது. ஹாய், ஐ அம் அண்டர் தி வாட்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ரொம்ப கடுப்பான ஒரு வாட்டரான இடம் தான் இதுதான். கடமை வரும், மீன் வரும், எல்லாமே வரும். ஆனா நான் வந்து வாட்டர்லயே ஃபயர் பால் விடுவேன் தெரியுமா? இருப்பா. அதுதான் என்னத்துக்கு ஒரு நிமிஷத்துல வந்து இதாயிட்டு இருப்பேன். சும்மா அவ்வளோதா. இரு. கொஞ்சம் சும்மா என்ன செத்துக்க மாட்டா. சாப்பிட ஒண்ணு. இன்னும் கொஞ்சம் இரு. அதுதான். இப்போ இந்த இடத்த தாண்டது இன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ இதுக்கு அடுத்த ஒரு இடம் தான் மீனா. சாரிங்க, நான் வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டதுனால இந்த கொடியை பிடிக்க முடியல. இதுக்கு அடுத்த இடம் தான் ஒரு காண்டான இடம், பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சும்மா மீன் வரும். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. பாருங்களேன் பையால. டே வந்துடாதீங்கடா. கஷ்டப்பட்டு புல்லட் பவர் பிடிச்சிக்கிறேன்டா.
போட்டு புட்டா பண்றாத நான் கடிச்சிடாத ஒரே சைட் பண்ணு. ஐயோ பயமா இருக்கு சாரி, என்ன பண்றதுன்னே தெரியல சாரி. ஓகே இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து 100 காயின் பிடிச்சோம்னா நமக்கு வந்து லைஃப் கிடைக்கும். அது வேற ஒரு விஷயம் இருக்கு. சாரி அப்பா வந்துட்டா எங்க என்னங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த இடத்த இவ்வளவு ஈஸியா தாண்டறது வேண்டே சொல்ல நிஜமா. ஓகே அடுத்து வாங்க. ஓகே வாங்க அடுத்தது போலாம். இந்த இடத்துல ஃபயர் பால்லாம் வருங்க, வரும் காண்டு. இப்போ நம்ம குதிக்க மாட்டோம், வருவான். நான் இப்ப பாரு குதிக்கிற பாருங்க, வருவான். லூசு பையன். எனக்கு இந்த மியூசிக் கேட்டாலே அடிக்கடி ட்ரமடைஸ் ஆகுங்க. சின்ன வயசுல அவ்வளோ ட்ரமடைஸ் ஆனேன் இந்த மியூசிக்லாம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சரி விடுங்க. 2 பக்கம் ஏணி வச்சா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பழத்தை மட்டும் வச்சு என்ன இது பண்றது? அதுக்குள்ள மாட்டோம் உங்களால. இல்லாட்டி மஷ்ரூம் ஈஸியா பிடிக்க முடியும் பாருங்களா. நம்ம குதிக்கவே மாட்டோம், எங்களுக்கு தெரியும். நீ வரேன் குதிக்கும் போது வருவான். அது ஒரு காண்டான விஷயம் அந்த ஃபயர் பால் கிட்ட. வரேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி குதிக்கணும். அவ்வளவுதான். இப்படி குடிச்சிருந்தா வேற லெவல். ஐயோ அந்த ஒரு கோல்டு வேணும் எனக்கு. அப்படியே அம்மா ஐயோ ஃபயர் பால் கிட்ட மாட்டிருப்பேன் நேரத்துக்கு. அவர் செட் ஆன பரவாயில்ல, போடா சாவிடா யாருமே. தேங்க்யூ மேரியோ. ஆனா நீங்க தேடுறவங்க இங்க இல்ல, என்ன பண்றதுன்னு பாருங்க. சும்மா இதை சொல்றதுக்கே இங்க ஒருத்தி இருப்ப நீ. ஓகே இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்களா எல்லாம் யாரால இதனால ஹலோ நாட் அ பேட் ப்ரொமோஷன். ஓகேயா நீங்க யார் இது பண்ண போறீங்க ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து பாத்தீங்களா எல்லாம் எதனால குட்டிக்கியா இருந்துச்சுங்க அன்னைக்கு. அதனால தான் வந்து 2வது வேர்ல்டுக்கு என்னால் தாண்ட முடியல. பாத்தீங்களா 3வது லெவல் வரைக்கும் வந்துட்டேன். இந்த 3rd வேர்ல்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தம் இல்லை எத்தனை வேர்ல்டு இருக்குன்னா 8வது வேர்ல்டு வரைக்கும் இருக்குது. 8வது வேர்ல்டா 9வது வேர்ல்டு வரைக்கும் இருக்குது. இதில் வந்து எத்தனாவது வேர்ல்டு ரொம்ப கடுப்பான ஒரு வேர்ல்டுனா அது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். உள்ள குஸ்காவாக இருக்கேன், கொஞ்சம் பெருசாகணும். இந்த முக்கியமான விஷயம் இந்த புல்லட் பவரோட சஸ்டெயின் ஆகி போனால் தான் நம்மளால கேமை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். இப்போ இந்த புள்ள குஸ்காவோட முடிச்சுன்னு தான் வச்சாங்களேன், ஒன்றுமே பண்ண விடாது. இதுவுமே இல்லை, எந்த பயனும் இல்லை. ஒரே ஐடியா அவுட் ஆகி கீழே குதிக்க வேண்டியதான் பி மாதிரி. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நல்லா ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி விளையாடிக்கலாம் ப்ரோ, நீ அந்த மாதிரி விளையாடிக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் இன்னும் சூப்பர் மேரியோ கேம் வந்து பிடிச்சிருக்கோம், இல்லை யாரெல்லாம் வந்து லாஸ்ட்டாக விளாண்டிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து விளாண்டேன்னா லாஸ்ட் வீடியோவில் விளையாடிருப்பேன். அது இல்லை, நான் வந்து 2013-14 அப்போ வந்து விளையாடி ஸ்டாப் பண்ணேன். அப்போ வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் 8வது லெவல் மேலே தாண்டிருக்க மாட்டேன். கண்ணெல்லாம் வந்து 9வது லெவல் தாண்டிட்டு பசில் முடிக்க முடியாமல் வந்து இது பண்ணிட்டாரு, சொல்லையா சொன்னேன் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து போர் அடிக்குன்னு சும்மா வந்து கேமை முடிச்சது. அதுக்கப்புறம் வந்து மறந்தே போயிட்டேன். அவ்வளோதான். என்னான்ட்டு கேளு. சொல்லுங்க பாய். எங்க இருக்க? நானா ஷூட்ல இருக்கேன். ஷூட்லயா? ஆமா ஷூட். எங்க போயிட்டு இருக்கு ஷூட்? என் வீட்ல. யார் நீ போகுமா? ஆமா. சரி எப்ப முடியா? முடிஞ்சு என்னாச்சு? நீங்க அட்டி உள்ளாம்னா இப்பதான் ஸ்டார்டே பண்றோம். இப்பதான் முடிச்சிட்டீங்க.
ம் என்ன புரியல? இப்பதான் முடிய போகுதுண்ணே. ஏன் முடிய போகுதுன்னா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொன்னேன்டா என்ன? சரி 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 பாரு நான். சரி ஓகே பை. என்ன கண்டுட்டுண்ணா? கண்டென்ட்டா சூப்பர் மேரியோ பார்ட் 2. என்னடா? சரி 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 ஆல் தி பெஸ்ட். ம் தேங்க்ஸ். பார்ட் 3 போறோம். பார்ட் 3யா? வரோம் பார்ட் 2 முடிஞ்சாதான் வரும்.